திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி அருகே அமைந்துள்ள கல்மந்தை பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவர் திருநங்கையாக மாறிய தனது அண்ணனை பார்ப்பதற்காக திருநங்கைகள் ஒன்றாக வசித்து வந்த வீட்டிற்கு கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்றவர் மாயமானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பங்களா பகுதி சாலையோரம் வந்து நின்ற காரில் இருந்து இறங்கிய ஓட்டுநர் சிறுமியை போர்வையால் சுற்றி சாலையில் வீசிச் சென்றதாகவும் போதை மயக்கத்தில் இருந்த சிறுமியின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஓடி போய் யார் என்னன்னு பார்த்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா அந்த உடம்பெல்லாம் ஊசி போட்ட மாதிரி இருக்குதான், காயங்கள்லாம் இருக்குதான். உடனே அங்கிருந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து சிறுமியை காரில் இருந்து வீசிச் சென்ற நபரை அடையாளம் கண்டனர். அந்த கால் டாக்ஸி திருநங்கைகள் வசிக்கும் வீட்டின் அருகே சவாரிக்காக காத்து நின்றது தெரிய வந்தது. 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் மாரிச்செல்வன் என்பதும் கால் டாக்ஸி ஓட்டுநரான மாரிச்செல்வன் வழக்கமாக திருநங்கைகளை காரில் ஏற்றி சிவகங்கை போன்ற பகுதிகளுக்கு அழைத்து சென்று வீட்டிற்கு அழைத்து வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தவர் என்பது தெரிய வந்தது. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு காணாதான் ஏறி அது வரைக்கும் போய் அந்த காரு அப்படியே யூட்டர்ன் பண்ணி எப்படியோ இது வழியாக போகுது. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து கீரை கடையில் அந்த ரவுண்டானா இருக்கு கொண்டு வந்து அந்த பிள்ளைய கொஞ்சம் நாப்பில் இறக்கி விட்டுட்டு வண்டி போயிடுச்சு. இப்படி போய் அப்படி சுற்றி வந்து அங்கே நிப்பாட்டிட்டாங்க, மறுபடியும் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் பார்க்க வந்தாங்க. அதில் அவனும் வந்திருக்கிறான். அந்த கார் டிரைவராக போனானே பொண்ணை கூட்டிகிட்டு போனேன், அவனும் வந்திருக்கிறான். சம்பவத்தன்று மாரிச்செல்வன் சிறுமியின் அண்ணனான திருநங்கையை காரில் அழைத்துச் செல்ல காத்திருந்தது தெரிய வந்தது. அப்போது அங்கு வந்து 16 வயது சிறுமியை பார்த்த மாரிச்செல்வன் காரில் ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு வரலாம் என கூறி சிறுமியை அழைத்து சென்றுள்ளான். காரில் மது கலந்து வைத்திருந்த குளிர்பானத்தை கொடுத்து குடிக்க வைத்ததாகவும் மயங்கிய நிலையில் இருந்த சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அந்த பொண்ணோட அண்ணன் திருநங்கை, அந்த பையனை பார்க்க அந்த பொண்ணு அங்க போயிருக்குது. அங்க போன இடத்துல அவங்க டிரைவர் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வெளியில போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காப்ல. அதை சொல்லிச்சு, அதான் வெளியில போலான்னு கூட்டிட்டு போய் ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்ல. குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பயே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பயே அந்த பொண்ணு சொன்னிச்சான், என்னை வீட்டுக்கு கூட்டு போமாடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவரு நான் வீட்டுக்கு கூட்டு போயிடறமான்னு சொல்லிட்டு கார்லயே வச்சு சுத்தினாரா. அப்புறம் அந்த பொண்ணு மயங்கிருச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் இது நினைவு வர கொஞ்சம் அழுகவும் தூக்கிட்டு வண்டியில வச்சிருந்து கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களையிலே யாருமே தெரியலங்குது. அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க, சுய நினைவே கிடையாது. இதையடுத்து மாரிச்செல்வனை மடக்கி பிடித்த அக்கம் பக்கத்தினர் ஆத்திரத்தில் அடி வெளுத்தனர். அவர்கள் தாக்கியதில் மாரிச்செல்வனுக்கு இரத்த காயம் ஏற்பட்டதோடு காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காந்தி மார்க்கெட் காவல் நிலைய போலீசார் மயக்க நிலையில் கிடந்த சிறுமிக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பொதுமக்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த மாரிச்செல்வனை போலீசார் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிறுமியை மாரிச்செல்வன் மட்டுமல்லாமல் மேலும் சிலரும் சுற்றி நின்றதாக சிறுமி கூறியதாக உறவினர்கள் தெரிவித்தனர். நினைவே இல்லைங்கிறது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஆளை கொடுத்தால கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுது. இவர்தான் கொடுத்தது எனக்கு. ஆனா என்னை சுத்தி நிறைய பேர் நின்னாங்க, எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லுது. இதனிடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என மறுத்திருக்கும் காவல்துறையினர் கால் டாக்ஸி ஓட்டுநரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி உள்ளார் என்றும் விளக்கம் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து கால் டாக்ஸி ஓட்டுநர் மாரிச்செல்வன் மீது ஆழ்கடத்தல், போக்சோ ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் திருச்சி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.